ஓகே ஸ்டார்ட். ஹாய், என் பேர் அபிதா. நான் பள்ளப்பட்டி, அரவாக்குறிச்சி பள்ளப்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. எல்லாருக்குமே முஸ்லீம்ஸ்னாலே என்ன விரும்புவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எங்கே போனாலும் என்கிட்டே பிரியாணி கேட்பாங்க. அந்த பிரியாணியை ஓசியில் சாப்பிட்ருக்கோமா, காசே கொடுக்காம சாப்பிட்ருக்கோமா. அதுக்கப்புறம் கல்யாண வீடுனாலே மொய் வைப்பாங்க. அந்த மொய்யே இல்லாமல் பிரியாணி ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்து பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் மொய்யே கிடையாதுங்க. வாரம் சனி ஞாயிறில் ஃபங்க்ஷன் நடக்கும், ரம்ஜானை தவிர. அங்கே மொய்யே வைக்க தேவையில்லை. போனோன்னா ஜம்முன்னு பிரியாணியை சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து தூங்கிடலாம். அப்போ அங்கே காசே செலவில்லை. அது மட்டும் இல்லாமல் மொய் வைக்கிற வேலையும் கிடையாது. மொய் வைக்கிறதுனால தான் நம்ம கல்யாணத்துக்கே மேக்ஸிமம் போகிறதில்ல. எங்கேயுமே மொய் வைக்க மாட்டாங்க. இங்கே மொய்ங்கிறதே கிடையாது. இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னென்னா மொய்ங்கிற வேலையே கிடையாது. அது வந்து கடன் தான். திரும்ப நம்ம போய் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நாங்கள் அன்போட வெளிப்பாடாக வாங்க எல்லாரும் வந்து நல்லா மன திருப்தியாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறது தான். இந்த கல்யாணத்தில் எல்லா உறவுகளும் வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மொய் வைக்க தேவையில்லை. ஓகே, அப்புறம் நம்ம கோவை ஃபோன் ஃபிக்ஸ் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கோவை ஃபோன் ஃபிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் இல்லாமல் கூட ஒரு நிமிஷம் கண்ணை திறந்தவொடனே வீட்டுக்காரு யாராவது ரிலேஷனை தேடுறோமோ, பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குறோமோ இல்லையோ, ஃபோனை தான் முதல்ல தேடுவோம் கண்ணை முழிச்சவனே. ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோவை ஃபோன் ஃபிக்ஸுக்கு வாங்க. உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோவை ஃபோன் ஃபிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.